ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. எளிய வாழ்வும் உயர்ந்த சிந்தனையும். வழங்கியவர் ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள். நவீன உலகின் தேவையற்ற பொருட்களின்றி எளிமையான முறையில் உயர்ந்த சிந்தனையுடன் வாழ்வது குறித்து ஸ்ரீல பிரபுபாதர் தனது சீடர்களுடன் மேற்கொண்ட ஓர் உரையாடல். ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், மேற்கத்திய நாகரீகம் மிகவும் மோசமான நாகரீகம். வாழ்வின் தேவைகளை செயற்கையாக அதிகரிக்க செய்கிறது. உதாரணமாக மின் விளக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். மின் விளக்கு எரிவதற்கு ஜெனரேட்டர் தேவை. ஜெனரேட்டர் ஓடுவதற்கு பெட்ரோலியம் தேவை. பெட்ரோலியம் தீர்ந்து விட்டால் எல்லாம் நின்றுவிடும். ஆனால் அந்த பெட்ரோலியத்தை எடுப்பதற்காக மிகுந்த இன்னல்களுடன் அதனை நீங்கள் தேட வேண்டியுள்ளது. பூமிக்கடியில் மட்டுமின்றி சில சமயங்களில் கடலின் நடுவிலும் மிகவும் ஆழமாக தோண்ட வேண்டியுள்ளது. இது உக்ர கர்ம அல்லது பயங்கரமான தொழில் எனப்படுகிறது. இதே தேவையினை சில ஆமணக்கு விதைகளை வளர்த்து செக்கிலிட்டு எண்ணெய் எடுத்து ஒரு அகலில் ஊற்றி திரியை வைத்தால் பூர்த்தி செய்து கொள்ளலாம். மின்சாரத்தை கொண்டு ஒளி அமைப்பை நீங்கள் முன்னேற்றி உள்ளீர்கள் என்பதை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் விளக்கெண்ணெயில் இருந்து மின் விளக்கிற்கு முன்னேறுவதற்காக நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியுள்ளது. நடுக்கடலுக்கு சென்று பூமியில் துளையிட்டு பெட்ரோலியத்தை எடுக்க வேண்டியுள்ளது. இதனால் உங்களது வாழ்வின் உண்மையான குறிக்கோள் இழக்கப்படுகிறது. உங்களுடைய நிலை மிகவும் அபாயகரமாக உள்ளது. மீண்டும் மீண்டும் மடிந்து பல்வேறு உயிரினங்களில் தொடர்ந்து பிறவி எடுக்கின்றனர். இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவது உங்களுடைய உண்மையான பிரச்சனை. இப்பிரச்சனை மனித வாழ்வில் தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். உங்களிடம் தன்னுணர்வை அடைவதற்கான முன்னேறிய புத்தி உள்ளது. ஆனால் நீங்களோ உங்களின் புத்தியை தன்னுணர்விற்கு உபயோகிப்பதற்கு பதிலாக விளக்கெண்ணெயிலிருந்து மின் விளக்கிற்கு முன்னேறுவதற்காக உபயோகித்து வருகிறீர்கள். இதுவே நிலை. சீடர் கூறுகிறார், உங்களின் அறிவுரை நடைமுறைக்கு ஒத்து வராதது என்று மக்கள் சொல்வார்கள். மின்சாரம் விளக்கு எரிப்பதற்கு மட்டுமின்றி வேறு எத்தனையோ பலன்களை கொடுக்கிறது. நம்முடைய பெரும்பாலான நவீன வசதிகள் ஏறக்குறைய மின்சாரத்தையே அடிப்படையாக கொண்டுள்ளன. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், இப்பிறவியில் நீங்கள் மிகவும் வசதியாக வாழலாம், ஆனால் மறுபிறவியில் நீங்கள் ஒரு நாயாக மாறலாம். சீடர் கூறுகிறார், மக்கள் இதனை நம்புவதில்லையே. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், அவர்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுவே உண்மை. உதாரணமாக, ஒரு பாலகன் தான் ஓர் இளைஞனாக வளரப்போகிறேன் என்பதை அறியாமல் இருக்கலாம். ஆனால் அவனது தாய் தந்தையர் அதனை அறிவர். இல்லை, நான் இளைஞனாகவே வளரமாட்டேன் என்று பாலகன் கூறினால் அது குழந்தைத்தனம். பாலகன் இளைஞனாக வளர்வான் என்பதை தாய் தந்தையர் அறிவர். மேலும் அவன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் அறிவர். இதுவே பொறுப்பாளிகளின் கடமை. அதுபோல ஆத்மாவின் பல்வேறு பிறவிகளை பற்றி நாம் பேசும்போது ஓர் அயோக்கியன் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை என்று சொல்லலாம். ஆயினும் அது உண்மையே. மறுபிறவி உண்மையல்ல என்று அயோக்கியனும் பைத்தியக்காரனும் சொல்லலாம். ஆனால் அவனது வாழ்வின் செயல்களுக்கு ஏற்ப அவன் வேறோர் உடலை ஏற்க வேண்டும் என்பதே உண்மை. காரணம் குணசங்கோ சத் அசத்யோனி ஜன்மசு. சீடர் கேள்வி கேட்கிறார், ஆமணக்கு விதையை வளர்ப்பதும் விவசாயம் செய்வதும் மிகவும் கடினமான வாழ்க்கை. தொழிற்சாலைக்கு சென்று அங்கே 8 மணி நேரம் பணிபுரிந்து பணத்துடன் வீட்டிற்கு வந்து அனுபவிப்பதே சுலபமானது என்று யாரேனும் கூறினால் ஸ்ரீல பிரபுபாதா பதில் அளிக்கிறார், நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் அவ்வாறு அனுபவிப்பதால் நீங்கள் வாழ்வின் உண்மையான குறிக்கோளை மறந்து விடுகிறீர்கள். இதுவா புத்திசாலித்தனம்? உங்களது அடுத்த பிறவியை முன்னேற்றி கொள்வதற்காக இந்த மனித உடல் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. ஒருவேளை நீங்கள் உங்களது மறுபிறவியில் நாயாக பிறக்க நேர்ந்தால் அது வெற்றியா? கிருஷ்ண உணர்வின் விஞ்ஞானத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது நாயாக மாறுவதற்கு பதிலாக கடவுளை போன்று மாறுவீர்கள். சீடர் கூறுகிறார், ஒருமுறை லண்டனில் உள்ள ஜான் லேனனின் எஸ்டேட்டில்
இன்றைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு டிராக்டரே காரணம் என்று நீங்கள் கூறினீர்கள். இது இளைஞர்களின் வேலைகளை பறித்து கொண்டு அவர்களை வேலைக்காக நகரத்தை நோக்கி விரட்டுகின்றது. அவர்களோ புலனுகர்ச்சியில் மாட்டிக்கொள்கின்றனர். கிராம வாழ்க்கை எளிமையாகவும் மிகவும் அமைதியாகவும் இருப்பதை நான் கவனித்துள்ளேன். அங்கே ஆன்மீகத்தை பற்றி சிந்திப்பது எளிது. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஆம், கிராமங்களில் இடர்பாடுகள் குறைவு, மூளைக்கும் வேலை குறைவு. உங்களின் உணவிற்காக சற்று வேலை செய்தால் போதும். மீதமுள்ள நேரத்தில் உங்களை கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். இதுவே சீரான வாழ்க்கை. ஸ்ரீல பிரபுபாதா ஒரு பூவை கையில் எடுத்தபடி கூறுகிறார், இந்த மலரில் உள்ள மெல்லிய இதழ்களை பாருங்கள். இதனை யாராவது எந்த தொழிற்சாலையிலாவது உற்பத்தி செய்ய முடியுமா? எவ்வளவு மெல்லிய இதழ்கள்! இதன் நிறம் எவ்வளவு கவர்ச்சிகரமாக உள்ளது! ஒரே ஒரு மலரை பற்றி ஆராய்ந்தால் போதும், உங்களுக்கு இறை உணர்வு கிட்டும். இயற்கை என்னும் ஓர் இயந்திரம் உள்ளது. இந்த இயந்திரத்திலிருந்து அனைத்தும் வருகின்றன. ஆனால் இந்த இயந்திரத்தை உருவாக்கியது யார்? சீடர் கூறுகிறார், மலர்கள் கிருஷ்ணரால் சிந்தித்து வண்ணம் தீட்டப்பட்டுள்ளன என்பதை மக்கள் அறியாமல் இருப்பதாக நீங்கள் லண்டனில் கூறினீர்கள். ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஆம், ஓவியரின் உதவியின்றி மலர்கள் இவ்வளவு அழகாக தோன்ற முடியும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? இது முட்டாள்தனம். இயற்கை என்றால் என்ன? அது கிருஷ்ணரின் இயந்திரம். அனைத்தும் கிருஷ்ணரின் இயந்திரத்தினால் செய்யப்படுகின்றன. எனவே நியூ விருந்தாவனத்தில் உங்களது வாழ்க்கை முறையை முன்னேற்றுங்கள். திறந்த வழியில் வாழுங்கள். தேவையான உணவு தானியங்களை பயிரிடுங்கள். தேவையான பாலை உற்பத்தி செய்யுங்கள். நேரத்தை மிச்சப்படுத்தி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரியுங்கள். எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை, இதுவே சீரான வாழ்க்கை. ஆனால் உங்களது வாழ்வின் அவசியமற்ற தேவைகளை நீங்கள் அதிகரித்தால் கிருஷ்ண உணர்வு என்னும் உண்மையான வேலையை மறந்து விட வேண்டியதுதான். அது தற்கொலைக்கு ஒப்பானது. இத்தகு தற்கொலையை நிறுத்த நாம் விரும்புகிறோம். அதே சமயத்தில் நவீன தொழில்நுட்ப முன்னேற்றத்தை மக்கள் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தவில்லை. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவினால் வழங்கப்பட்ட எளிய வழிமுறையான ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நாங்கள் அளிக்கிறோம். உங்களது நுட்பமான தொழிற்சாலையிலும் நீங்கள் இதனை உச்சரிக்கலாம். இதில் என்ன சிரமம் இருக்கிறது? அங்குள்ள பட்டன்களை தட்டிவிட்டு கொண்டே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று நீங்கள் உச்சரிக்கலாம். சீடர் கேட்கிறார், மக்கள் இந்த நாம உச்சாடனத்தை ஏற்றுக்கொண்டால் படிப்படியாக அவர்கள் தொழில்நுட்பத்தை கைவிட்டு விடுவார்களா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், நிச்சயமாக. சீடர் கூறுகிறார், அப்படியெனில் நீங்கள் அவர்களின் அழிவிற்கான விதையை விதைக்கிறீர்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், இல்லை, அழிவிற்காக அல்ல, ஆக்கத்திற்காக. மீண்டும் மீண்டும் பிறந்து இறப்பதும் தொடர்ச்சியாக உடலை மாற்றிக்கொண்டே இருப்பதுமே அழிவாகும். ஆனால் நமது முறையில் நீங்கள் என்றும் வாழ்வீர்கள். தியக்வாதேகம் புனர்ஜன்மனைதி. பகவத்கீதை 4.9. நீங்கள் மற்றொரு ஜட உடலை அடைய போவது இல்லை. ஆனால் கிருஷ்ண உணர்வு இல்லையில் ததாதேகாந்திர பிராப்தி. நீங்கள் மற்றொரு உடலை ஏற்றாக வேண்டும், துன்பப்பட்டே தீர வேண்டும். எனவே எது சிறந்தது? ஒன்றன் பின் ஒன்றாக ஜட உடலை ஏற்பதா அல்லது ஜட உடல் அற்ற நிலையை பெறுவதா? நாம் நமது துயரங்களை இப்பிறவியுடன் முடித்து கொண்டால் அது புத்திசாலித்தனம். ஆனால் மற்றொரு உடலை பெற்று துன்புறுவோமானால் அது புத்திசாலித்தனம் அல்ல, முட்டாள்தனம். நீங்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளாவிடில் மற்றொரு உடலை கண்டிப்பாக ஏற்றே ஆக வேண்டும். இதற்கு மாற்று வழியே இல்லை. ஆகையால் பக்தி செய்வோமாக, கிருஷ்ண பக்தியில் உறுதியாக இருப்போமாக. தினமும் கிருஷ்ணரின் மகாமந்திரமான ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மகாமந்திரத்தை உச்சரிப்போமாக. நமது கிருஷ்ண பக்தியை வளர்த்து கிருஷ்ணரிடம் செல்வோமாக. நித்தியமான ஆனந்தமயமான உலகை அடைவோமாக. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ண. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.